ஒரு மேட்னஸான ஒரு லவ் ஸ்டோரி தான் தேரே எஸ்கிமேன். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். தேரே இஸ்கிமேன் படம் இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் தான் இந்த வீடியோ. படம் எப்படி இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன போடுவாங்க அப்படின்னா, இது ஒரு ஏஆர் ரஹ்மானின் இசை காவியம் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. உண்மையாவே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு 3 பாட்டு பயங்கரமா பிடிச்சது. ஒன்று ஓ காதலே, நம்ம எல்லாமே வந்து காதலே அந்த மியூசிக் வந்து ட்ரெய்லர்லேயே கேட்டு அது மாதிரி பயங்கரமான ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஹார்ட் பெயின்ஃபுல்லான மியூசிக்காக இருந்தது, நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதை தவிர்த்து கிளைமேக்ஸில் ஒரு சாங் வந்து சூப்பரான ஒரு பயங்கரமான மெலோடி அழுக வைக்கிற மாதிரியான ஒரு சாங் ஒன்று போட்டுருக்காரு. இடையில வந்து கேட்டவரம் தந்துருச்சே நாம் பெத்த ஐயா தனுஷ் எல்லாம் ஸ்டேஜில் பாடி இது பண்ணாரு ஏஆர் ரஹ்மான் சார். பயங்கரமான ஒரு ஆல்பம் வந்து இந்த தேரே இஸ்கிமேன் படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. மியூசிக்காக நிறைய இடத்துல அவர் கொடுக்குற அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அந்த சீன் எலிவேட் ஆகி கொஞ்சம் டல்லாக இருக்கிற படத்தை வந்து என்ன டல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, இருங்க அப்புறமேட்டு வரேன். நிறைய இடங்கள்ல மியூசிக் வந்து காப்பாற்றுது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஆர் ரஹ்மான் சாருக்கு சூப்பர் பாராட்டுகள், வேற லெவல் சார், பெரிய பை சம்பவம். ஆனந்த் எல்ராய் அவரோட டைரக்ஷனில் வந்திருக்கக்கூடிய இந்த படம் தனுஷ் 3வது முறையாக வந்து இந்த டைரக்டர் கூட வந்து கொலாபரேட் பண்ணுறாரு. ராஞ்சனா ஒரு சூப்பரான மேசிவான ஹிட் படம். அது வந்து ஹிந்தியில் மட்டும் இல்லை தமிழ்லையுமே வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் அட்ராங்கிரே நம்ம சாரா அலிகான் அக்ஷய்குமார்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுவுமே வந்து ஒரு ஜாலியான கலர்ஃபுல்லான படம். அதை தொடர்ந்து தேரே இஸ்கிமேன் அப்படிங்கிற இந்த படமானது ஒரு முழுக்க எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, அட்ரினல் பம்ப் ஹெவி ஆகிற மாதிரி அக்ரெசிவாக அரகண்டான ஒரு லவ் ஸ்டோரி. என்னன்னா அர்ஜுன் ரெட்டி வந்து நம்ம மேல் வெர்ஷன் ஆஃப் லவ் ஸ்டோரி பார்த்துருப்போம். அவர் பயங்கரமாக வந்து காதல் குடி முடி ஒரு மாதிரி தம்மு அப்படி இப்படின்னு போட்டு விளாண்டுருப்பாரா, அதே மாதிரி தான் இங்கேயுமே ஹீரோ லவ் பண்ணுறாங்க. சரி ஸ்டோரியாக நான் வந்து போயிடுறேன். என்ன அப்படின்னா யூஷுவலான வெரி யூஷுவலான ஒரு அக்ரெசிவான ஒரு லவ் ஸ்டோரி தான் வந்து தேரே இஸ்கிமேன். என்னன்னா ஹீரோ ஒரு மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமான கோவமான ஒரு ஆளாக இருப்பார். ஹீரோயின் வருவாங்க, அவங்களுக்கு வந்து இந்த கோவமான பர்சனை மாத்திர ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து டாக்டரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. சரி ஓகே கோவமான ஒருத்தன் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லி தனுஷை வந்து திருத்துவாங்க. கோவமான இருக்கிற தனுஷை வந்து கோவமே இல்லாத ஒரு பர்சனாக வந்து மாற்றுவாங்க. அப்படி மாத்திர டைம் பீரியடில் தனுஷ்க்கு இவங்க மேலே வந்து லவ் வந்துடும், இவங்களுக்கு இவங்க மேலே லவ் வராது. தனுஷ் போய் ப்ரொப்போஸ் பண்ணுவார். நீங்கள் என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் நான் மனுஷனாகவே மாறி இருக்கேன், நீங்கள் என் வாழ்க்கை ஃபுல்லாக இருந்தால் நான் கோவமே படாமல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தனுஷ் வந்து சொல்கிறாங்க. இவங்க அந்த காதலை வந்து ஏற்றுக்கல. சரி ஓகே எங்கள் வீட்டில் வந்து பேசுங்கிற மாதிரி பேச சொல்கிறாங்க. இவர் வீட்டில் போய் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாரு. என்ன படிச்சிருக்க, என்ன சொத்து இருக்குது, என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்குறதுல பஞ்சாயத்து இல்லை, ஆனால் நீயே வந்து உங்கள் அப்பா காசெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி யூஸ்வலாக ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணை பற்றி அப்பா வந்து என்ன பேசுவாரோ அதே மாதிரி தான் வந்து தனுஷ் கிட்ட சொல்கிறாரு. இவர் உடனே வந்து ஓகே யூபிஎஸ்சி எக்ஸாமை நான் கிளியர் பண்ணிட்டு வந்து உன் பொண்ணை நான் கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு வர்றாரு. ஆனால் அதுக்குள்ளே இங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றமே வந்து நடந்துருச்சு. என்ன மாற்றம் நடந்துச்சு, இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, என்ன ஆச்சு, ஒரு மாதிரி வார்லாம் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில வார் வேற வந்துடுது படத்துக்குள்ளே. இது காதல் படமா, வார் படமா, இல்லை ஸ்பிரிச்சுவல் படமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்திருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி தனுஷ் டைரக்டர், ஹீரோயின் கிருத்தி சனம் இவங்கெல்லாம் வந்து போய் இங்கே பனாரஸ்லாம் போயிட்டு இது பண்ணாங்க இல்லையா, ஹரஹர மகாதேவ், அந்த போஸ்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம். எஸ் இது லவ் கலந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபிலிம். அது என்ன அப்படிங்கிறத வந்து நீங்களே வந்து பாருங்கள். எனக்கு அது மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது இந்த படத்தில். இது முழுக்க லவ் ஸ்டோரியாகவே போயிருக்கலாமே, ஸ்பிரிச்சுவல் இதுக்குள்ளே வந்திருக்க வேண்டாமோங்கிறது வந்து எனக்கு ஒரு சில இடத்துல, அதாவது ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு சீன் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் வரும்போது கொஞ்சம் நம்ம டைவர்ட் ஆயிடுவோம். அந்த ஃபீல்ட்ல இருந்து இந்த ஃபீல்டுக்கு டைவர்ட் ஆகும்போது நமக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இதுதான் 2 பேரும் அக்ரெசிவாக இல்லை, தனுஷ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக லவ் பண்ணுவார். இவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுக்குமே தனுஷை தேடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த பிரிவில் வந்து இவங்க குடிக்கிறது, தம் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான நிறைய இன்சிடென்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க. லேடி அர்ஜுன் ரெட்டியாக வந்து மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து படத்தோட கதை. ஸோ இந்த படத்தில் நிறைய இடங்கள்ல எனக்கு பெருசாக வந்து கனெக்ட் ஆகலை இந்த சென்ஸ். டைரக்ஷனாக சூப்பராக இருக்குது, ஆக்டிங்காக பேய் மாதிரி நடிச்சிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் சாராக இருக்கட்டும், தனுஷ் சாராக இருக்கட்டும், நம்ம கிருத்தி ஹீரோயினாக இருக்கட்டும், இன்னும் தனுஷரோட ஃப்ரெண்டாக வேதான்னு ஒரு கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருக்கிறார் அவராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஆக்டிங்காக கொளுத்தி எடுத்துட்டாங்க. தனுஷ் சாரோட பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கிறாரு. டைரக்ஷனாக ஆனந்த் சார் வந்து அவரும் அல்டிமேட்டாக, ஏன்னா இந்த ஒரு ஃப்ளைட்டு பறக்கிறது, வார் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக, செகண்ட் ஹாஃபில் ரொம்ப சூப்பராக வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கதையாக ஸ்க்ரீன் பிளேவாக நிறைய இடங்களில் இந்த படம்
ரொம்ப பெருசாக போகுது, ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து ஒரு 3 மணி நேரம் பார்க்குற ஃபீல் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்க வைக்குது. ஸ்க்ரீன் பிளே அதுவுமே வந்து கிரிப்பாக இல்லையே, எப்படி இந்த சீனுக்கும் இந்த சீனுக்கும் கனெக்டே ஆக மாட்டேங்குதுங்கிற மாதிரி இருக்குது. எமோஷனலாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய எந்த சீனுமே ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு அட்டாச்சே ஆகாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்டர்வல் போர்ஷன்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மாஷிவ் நடக்கும். டெல்லியவே எரிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார் இல்லையா, அதில் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த லவ் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கனெக்ட் ஆகாது. இவர் ஒரு பயங்கரமான ஒரு ஆங்கிரி பர்சன் அப்படிங்கிறதுமே வந்து நமக்கு பெருசாக கனெக்ட் ஆகாது. இவங்க கன்வெர்ட்டிங் பர்சன் அப்படிங்கிறதுமே நமக்கு பெருசாக கன்வெர்ட் ஆகாமல் இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நிறைய எமோஷனல் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் நம்ம பிரகாஷ் ராஜ் சாருக்காக இருக்கட்டும், நம்ம தனுஷ் சாருக்காக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள அப்பா பையனோட பாசம் ஒன்று ஒரு இடத்துல ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அண்ட் கிளைமேக்ஸில் இவங்க 2 பேரோட போர்ஷன், அதாவது கிருத்தியும் சரி நம்ம தனுஷாரும் சரி, இவங்களோட ஒரு ஒரு காம்பினேஷனில் ஒன்று வரும். அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லலை. அந்த இடங்களில் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அந்த இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் தான். எஸ், அவர் போட்டு பொழந்த அந்த அடியோ காதலே அப்படின்னு போடும்போது நமக்கு ஓகே, காதல் தூக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய இடங்களில் மிக்ஸ்டாக தான் வந்து இந்த படம் வந்து தேரே இஸ்கிமேன் படம் அப்படிங்கிறது வந்து எனக்கு இருக்குதுங்க. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்புறம் ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணி மண்டையெல்லாம் யோசிச்சு ஓகே, ஒரு ரொம்ப நல்ல படம் பார்த்த மாதிரி ஃபீல் வரல, ஒரு அபவ் ஆவரேஜான ஒரு படம் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 டீசென்ட் வாட்சபிள் மூவியாக தான் எனக்கு தேரே இஸ்கிமேன் அந்த படம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த படத்தில் இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு காதல் காவியம், பியூரஸ்ட்டு அக்ரெசிவான அரகண்டான ஒரு மேட்னஸான ஒரு லவ் ஸ்டோரி தான் தேரே இஸ்கிமேன். லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் தனுஷர் வந்து ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் லவ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, அதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கண்டிப்பாக நம்மளோட பெரிய லெவலுக்கு வேற மாதிரி இடத்துக்கு போவாங்க, ஆனால் நம்மள மாதிரி லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் வந்து இருக்காது. கடைசியாக உண்மையாக ரொம்ப பயங்கரமாக லவ் பண்ணுற ஜென்ரேஷன்ஸ் நம்மளோட ஜென்ரேஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐ திங்க் ஜென்சி கிட்ட தாக்கி சொல்லலை, அவங்களோட லைக் 90s லவ்வை வந்து ரொம்ப ப்ரௌடாக ரொம்ப ஒரு காவியம் மாதிரி ஒரு பொயட்ரியான ஒரு லவ் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு டயலாகோட இந்த படம் அப்படிங்கிறது வந்து முடியுதுங்க. படத்தோட வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது டெக்னிக்கல் ஒர்க்காக சினிமோட்டோகிராஃபியாக பிரிச்சு தள்ளிட்டாங்க. மியூசிக்காக ஏஆர் பாய் சொல்லவே வேண்டாம், கொளுத்தி எடுத்துட்டாரு. டைரக்ஷனாக ஆனந்த் சார் வந்து அவர் அல்டிமேட்டாக முடிச்சிட்டாங்க. லைக் மற்றபடி எல்லா டெக்னிக்கல் ஒர்க்கும் படத்தில் பெரிய சிஜி ஒர்க்கு, விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஆக்டிங்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. படத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, பெரிய படமாக இருக்குது, 2 மணி நேரம் 49 நிமிஷம் படமாக இருக்குது. ரொம்ப லேகான, ரொம்பலாம் இல்லை, நிறைய இடங்களில் லேக் இருக்குது, நிறைய இடங்களில் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, நிறைய இடங்களில் இந்த சீன்ஸ் வந்து நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் கிடைக்குது. தனுஷ் சார் வந்து ரஜினி சார் மாதிரி இந்த ஷூவில் இருந்து தீக்குச்சி எடுத்து சிகரெட் பற்ற வைக்கிறது, இங்கேருந்து சிகரெட் பற்ற வைக்கிறது, அதெல்லாமே வந்து நிறைய இடங்களில் வந்து பண்ணுறாங்க. அது எல்லாமே வந்து நல்லா இருக்கு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் ஆல்ரெடி பார்த்ததா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான். மற்றபடி இந்த படத்தில் லாஜிக் அப்படிங்கிறது பார்க்கவே முடியாது. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் ஸ்மோக் பண்ணுவாங்க, காலேஜில் ஸ்மோக் பண்ணுவாங்க, இன்னும் எங்கெங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்மோக் பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் சரக்கு அடிப்பாங்க. ஹீரோயின்லாம் வந்து பஸ்ஸுலேயே வந்து சரக்கு அடிப்பாங்க, அவங்க போயிட்டு ஒயின் ஷாப்பில் வாங்கிட்டு வர மாதிரி. இந்த மாதிரி நம்ம நிறையா ரியல் லைஃப்பில் அதெல்லாம் வந்து நம்ம நடக்காது. அஃப்கோர்ஸ் பஸ்ஸில் ஸ்மோக் பண்ண முடியாது, ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருப்பாங்க, அங்கே போய் ஸ்மோக் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் ரியல் லைஃப்பில் நடக்காது, பட் இதெல்லாம் படத்தில் தான் காமிக்க முடியும். இந்த மாதிரி லாஜிக்கல் இல்லாத ஒரு மேட்னஸான ஒரு லவ் ஸ்டோரி தான். அண்ட் கிளைமேக்ஸை கொஞ்சம் அப்படி முடிஞ்சிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீலு. எப்படி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தானே கேட்குறீங்க? கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் இது 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 இப்படி தான் முடியணும்னு இல்லை. ஆனந்த் சாரோட அவரோட ரைட்டிங் தான், அது அவரோட ஐடியாலஜி தான். இது அதான் இப்படியும் முடியணும்னு அவசியம் இல்லை, இப்படியும் முடியணும்னு அவசியம் இல்லை. நம்ம நினைக்கிற முடிவில் கொடுத்துருக்கலாம், ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு முடிவு கொடுத்துருக்க வேண்டாமே சார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ தேரே இஸ்கிமேன் கண்டிப்பாக இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படம் கவர் பண்ணுமா அப்படிங்கிறது தெரில. கண்டிப்பாக 90s கிட்ஸ், தனுஷ் சாரோட ஃபேன்ஸ், கிருத்தி அவங்களோட ஃபேன்ஸ், ஏஆர் பாயோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த படம் கண்டிப்பாக வந்து பிடிக்கும். படத்தோட டியூரேஷன்லாம் கம்மி பண்ணியிருந்தால் இன்னும் பயங்கரமான படமாகவே வந்திருக்கிறதுக்கு இது வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அவ்வளோதான், படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் ஹிந்தி படம்
அது வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி காந்தா படம் வந்து டைரக்ட் தமிழ் படம், அதுவே தெரியாமல் தெலுங்கு படத்தோட டப்பிங் சொல்லி நிறைய பேர் போகாமல் இருக்கீங்க. அதே மாதிரி இந்த படம் பியூர் ஹிந்தி படம், தனுஷாரே வந்து டப்பு தான் பண்ணியிருக்காரு தமிழில். அதை மனசில் வச்சுட்டு போங்க. நம்ம ஊர் என்ன வரல, நம்ம ஊர் அடையாறு வரல, அப்புறம் இந்த இது வர அம்பிகாப்பளம் வரலங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லவே கூடாது. முழுக்க முழுக்க டெல்லியில் எடுக்கப்பட்ட படம். அதை தாண்டி ஆர்மி குவார்டர்ஸ், இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படின்னு சொல்லி அங்கிட்டு போய் மாறக்கூடிய ஒரு படம். ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கௌதம் என் கூடவும் ரெட் நூல் கூடவும் ஷேர் பண்ணிடுங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும்.